ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எக்லெஸ் பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சிக்கலாம். அரை கப்பு சர்க்கரை போட்டு அதுவுமே நல்லா அடித்த அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். 2 கப்பு மைதா மாவு, 250 ml கப்பில் 2 கப்பு மைதா மாவு போட்டு ஜலிச்சுக்கிறேன். அதுலேயே அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு ஜலிச்சு பட்டரில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சப்புறம் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கிறேன். மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிருக்கேன். 2 கப்பு மாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காத மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி அமுத்தி அமுத்தி பிசையக்கூடாது. இந்த மாதிரி இருக்குது. இது மேலே அப்படியே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு தேய்ச்சிக்கலாம். குக்கி கட் வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வச்சு கட் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 180ல் 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கலாம். மிச்சர் மாவையும் தேய்ச்சி கட் பண்ணி அதே போல் பேக் பண்ணிக்கலாம். நம்ம கிறிஸ்பியான பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட்ஸுங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் பேத்தி தாங்க உடைக்கிறாங்க. எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு கூட அருமையாக இருக்குது. தேங்க்யூ.